ஆமா தானோ? ஏன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கணேசா. பாத்தியா, பழைய அபியா இருந்துச்சுன்னா இந்நேரம் கோபம் உச்சந்தலைக்கு ஏறி இருக்கும், பிராணாயாமம் பண்ணிருக்கோம். ஆமாக்கா, அதுவுமே பண்ணாம இருக்கு அபி. கணேசா, நம்ம கடையில வேலை செய்யறப்போ என்ன நடக்குது? ஏன் லேட்டா வேலை பாக்குறீங்க? நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணிட்டே இருக்கோம்ல, இப்ப ஏன் அப்படி பண்றது இல்ல? தனு வேண்டாம். பாத்தியா முன்னெல்லாம் அபியக்கா கோவப்பட்டா கண்ணுல என்ன தெரியும்? அது சும்மா நெருப்பு தெரிக்குமே. ஆனா இப்ப என்ன தெரியுது? கண்ணு கலர் கலரா சீரியல் பல்ப போட்ட மாதிரி மின்னுது பாத்தியா? ஆமாக்கா அபி, இது ஏதோ பெரிய வியாதி மாதிரி இருக்கு. வா, உடனே போய் நம்ம டாக்டரை பாத்தரலாம். டேய், இந்த வியாதிக்கெல்லாம் டாக்டரை பார்த்து ஒண்ணும் ஆக போறதில்ல. வேற வைத்தியம் தான் சரியா வரும். வேற என்ன வைத்தியம்? அக்கா, பாத்தியா கோவத்துக்கு பின்னாடி கூட ஒரு சிரிப்பு ஒளிஞ்சிருக்கு. அட ஆமா தானோ? டேய் போட வெளிய. ஆமா, எங்க போக சொல்ற? அரவிந்த் ஆட்டோக்கு காசு இல்லாம வழியில நிக்கறானா. நீ நம்ம கம்பெனிக்கார எடுத்துட்டு போய் அவனை கூட்டிட்டு வா. ஆட்டோவுக்கு காசு இல்லனா அபி கிட்ட வந்து கேட்டா அபி தர போகுது. டேய் போடான்னு சொல்றல, கிளம்பி போ. போடா. போறேன். இதையாவது குடு. பேபி, என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் உங்க துணியை பேக் பண்ணுங்க, கிளம்பலாம். கிளம்புறோமா? எங்க? எங்கேயோ, இனிமே இங்க இருக்க முடியாது. ஏன்? என்ன பேபி? இனி இந்த வீட்ல இருந்தா என் கனவை துரத்தி பிடிச்சி நிஜமா மாத்த முடியாது. கனவே காணாம மனசுக்குள்ள ஒரு இறுக்கமான கயித்துல தூக்கு போட்டு தொங்கும். உயிருக்கும் மானத்துக்கும் நடுவுல வாழ்க்கை தடுமாறி கிடக்கும். அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ தேவையில்லை. எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல மாச சம்பளத்துக்கு வேலை செய்யலாம். பேபி, அப்படி ஒரு சிச்சுவேஷன் இன்னும் வரல. இதுக்கு மேல என்ன சிச்சுவேஷன் வரணும்? நம்ம எந்த மாதிரி ஆளுங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? நமக்கு விசுவாசமா நமக்கு வேலை செய்யறதா நம்மள நம்ப வச்சுட்டு பேரலா நம்மள பத்தின எல்லா விஷயத்தையும் அசோக் கிட்ட சொல்லிருக்காங்க. அசோக் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சிருக்கான். அப்போ நான் அவன் முன்னாடி இத்தனை நாள் முட்டாளா இருந்திருக்கேன். எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். நான் போட்ட திட்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி அபி கம்பெனி பிராண்ட பில்ட் பண்ணுவா. அசோக் கம்பெனிக்கு நிரந்தரமா எம்டி ஆயிடுவான். ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரும், லாபம் கொட்ட ஆரம்பிக்கும். நான் எதையுமே செய்ய முடியாம கைய கட்டிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும். அது சாவுக்கு சமமா எனக்கு வலிக்கும் ஜெகன். இல்ல பேபி, என்னை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க ஜெகன். நான் பண்ண எல்லா பிளானுமே ஃபெயிலியர். சரி செய்ய முடியாத அளவுக்கு பெரிய ஃபெயிலியர். ஜஸ்ட் ஸ்டாப் இட் பேபி. எல்லா விஷயமும் அசோக்கு தெரிஞ்சு போச்சு. சோ வாட்? அவனை பொறுத்த வரைக்கும் இது எம்டி சேருக்காக நடந்த ஒரு சண்டை. அவன் அந்த அளவு தான் யோசிப்பான். ஆனா உன் அல்டிமேட் பிளான் அதுவா? இல்ல, இந்த மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் நான் தான் ராணி ஆகணும். அப்போ நீ அதுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு தெரியாம எப்படி பிளான் பண்ணி அசோக்கையும் அவன் குடும்பத்தையும் இந்த சாம்ராஜ்யத்தை விட்டு எப்படி துரத்தணும்ட்டு யோசி. எப்படி எப்படி யோசிக்க முடியும்? அசோக்குங்கிற ஒரு சின்ன பையன் என் மொத்த கான்ஃபிடென்ட்டையும் ஷேக் பண்ணிட்டான். நோ பேபி, இப்படி நீ மனசு உடையக்கூடாது. இப்பதான் நீ முன்ன விட ஸ்ட்ராங்கா மாறணும். முன்ன விட கிளியரா பிளான் பண்ணணும். அசோக்கோட கவனம் இனிமேல் இன்வெஸ்டர்ஸ் பக்கம் மட்டும்தான் இருக்கணும். அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால நீ எதுவும் செய்ய ட்ரை பண்ண மாட்டேன்னு நினைப்பான். ஆனா அபி, அவளை பத்தி பேசாதீங்க. அபிங்கிற ஒருத்தி மூலமாதான் நான் இவ்வளவு அவமானத்தையும் சுமந்துட்டு நிக்கிறேன். அது ஏன் நடந்தது? அதை யோசி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? முதல்ல அதை கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. பேபி, அபியோட கடை தான் அவளுக்கு எல்லாம். கிட்டத்தட்ட அவ அம்மா மாதிரி. கடையை அடிச்சு சீல் வச்சதும் மறுபடியும் அந்த கடைக்குள்ள நுழைய விடாம தடுத்தும் கூட அந்த கடையும் அதை பத்தின கனவும் அபிக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான பாண்டா தான் இருக்கு. தன்னோட டெய்லர் ஷாப்பை திறக்க முடியாத மலையளவு வலியை தாங்கிக்கிட்டு தான் இன்னைக்கு அசோக்காக அவ்வளோ உழைக்கிறான். ராத்திரி பகலா கஷ்டப்படுறா. அவனுக்காகன்னு சொன்னா சந்தோஷமா சாகுற அளவுக்கு உயிரை கொடுத்துல உழைக்கிறா. அதுக்கு காரணம் அசோக். அசோக் மேல அவளுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை உடைச்சு